ஹாப்பி மார்னிங். ஹோப் ஆல் ஆர் ஃபைன். திஸ் இஸ் ஃபரீதா. நம்ம லைஃப்பில் வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருப்போம். நம்ம பிளான் பண்ண மாதிரியே சில ட்ராவல்ஸ் வந்து அமைஞ்சிரும், சில ட்ராவல் வந்து அதுக்கேற்ற மாதிரி அமையாது. நம்ம ஒன்று பிளான் பண்ணியிருப்போம், ஆனால் அந்த பிளான் படி அது வந்து அமையாது. ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஒன்று போயிருந்தேன். ஆனால் நான் பிளான் பண்ண மாதிரி அது அமையலை. அதுக்கு அடுத்த ஒரு ஃப்ளைட்டை தான் என்னால் அது கேட்ச் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அந்த அடுத்த ஃப்ளைட்டில் நான் ஏறும்போது என்னோடய பக்கத்தில் வந்து ஒரு கப்பல் வந்து இருந்தாங்க. சைனாலேருந்து வந்திருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஸோ அப்படி ட்ராவல் பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு ஒரு பிஸ்கெட் வந்து கொடுத்தாங்க, ஒரு குக்கீஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த குக்கீஸ் வந்து நான் எவ்வளவோ வேண்டான்னு சொன்னேன். இல்லை சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் தான் கொடுத்தாங்க. தே ஆர் ஆல்சோ ஈட்டிங் தட். அதனால் நான் எடுத்துகிட்டு நான் அதை சாப்பிட்டுட்டு அப்போ என்னோடய மனசில் வந்து ஒன்று தோணுச்சு. நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த குக்கீஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்காது இல்லையா. நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும் இறைவன் வந்து நம்மளுடைய பேரை எதில் எழுதியிருக்கானோ அந்த விஷயம் நம்மளை அடைஞ்சே தீரும். ஸோ இந்த பிஸ்கெட்காக கூட நம்ம அந்த ஃப்ளைட்டை விட்டுருக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நம்மக்கிட்ட காசு இருக்கலாம், நம்மக்கிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்கலாம், ஆனால் இறைவனோட விஷ் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நம்ம பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். தட்ஸ் 1 minute. See you tomorrow.